கரெக்டாக சொன்னீங்க அத்தை. அம்மா நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. அப்படி தானே இருப்ப, செடி செடின்னு கோவப்பட்டுக்கிட்டு. அத்தை அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி. ஆதிரா ரொம்பவே நல்ல பொண்ணு. பாத்தியா என் புருஷன் சப்போர்ட்ட. ஆமா, அப்படி சப்போர்ட் பண்ணலன்னா நான் போனதுக்கு அப்புறம் இருக்க விடுவியா? ஏன் எங்க அம்மா சொன்னப்ப இப்படி சொல்லலன்னு கேட்டு அந்த மனுஷனை தானே போட்டு உயிரை வாங்குவேன். அதான் அவர் இப்பவே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா அங்கேருந்து ட்ரெயின் ஏறி புறப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து என் மகளை இங்கே வந்து இப்படி சொல்றதுக்கு தான் வந்தியோ? அப்பானா அப்பா தான். அப்பா எப்பயும் என் பக்கம் தான்ப்பா. ஆமா, உங்க அப்பா என்னைக்கும் உன் பக்கம் தான். சப்போர்ட் கால் கிடைச்சாதான் உன்னை கையில பிடிக்க முடியாதே. சரி, அது இருக்கட்டும். நீயும் அப்பாவும் மட்டும்தான் வந்தீங்களாமா? இல்லை மக்களே, நான் அம்மா பாட்டி அண்ணன் அண்ணி தங்கச்சின்னு எல்லாருமே வந்திருக்கோம். யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. எல்லாரும் எங்கப்பா? எல்லாரும் கீழே உங்க அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்காவமாக்கா. இப்போ வருவாவே. சரிப்பா, முதல்ல உட்காருங்க ரெண்டு பேரும். ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்லம்மா, ட்ரெயினில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம் பார்த்தியா, அசதியாக இருக்கு. முதல்ல எல்லாரும் போய் மேல் கழுவிட்டு வரோம், பிறகு வந்து உட்காந்து பொறுமையாக பேசலாம். என்னம்மா? சரிம்மா. டீ ஏதாவது குடிச்சிங்களா? கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லை மாப்பிள்ள, முதல்ல குளிச்சுட்டு வரோம், பிறகு உட்காந்து பொறுமையாக குடிச்சுக்கிடலாம். சரிங்க அத்தை. மக்களே, மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கவனமாக இருக்கணும். என்ன, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிடணும். நீயும் சத்தா சாப்பிடணும், குழந்தைக்கும் சத்தா கொடுக்கணும். என்னம்மா? சரிம்மா. மேடம், என் சர்ப்ரைஸ்லாம் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? பிடிச்சதா பிடிக்கலையான்னு இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? வாங்க வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னடி மச்சான் கூட வந்த உடனே எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நீ வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிற. எங்களை அப்படி பார்த்துட்டு இருக்க. ஏன், என்ன விஷயம்? இல்லடி, நீ வரேன்னு இப்போ ஒரு ஃபோன் பண்ணல, யாருமே எதுவுமே சொல்லல. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரும் இங்க வந்தது அவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. இந்த சர்ப்ரைஸ்க்கு உங்க அண்ணனும் உன் புருஷனும் தாமா காரணம். நாங்க சொல்லலான்னு தான் சொன்னோம். இல்ல, என் தங்கச்சி ஆச்சரியப்படணும்னு உங்க அண்ணன் சொன்னாரு. அதே மாதிரிதான் என் பொண்டாட்டி சர்ப்ரைஸ் ஆகணும்னு உன் வீட்டுக்கார் சொன்னாரு. உண்மையாவே அண்ணி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குடா? இத்தனை பெரிய அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு தான். இல்லையோ இந்த இலக்கியா எரும மாடு இருக்காளே, அவெல்லாம் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவா. மேக்கப் போடுறாரோ இல்லையோ, கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரமா நின்றுட்டு இருப்பா. அவளையும் கரெக்ட் டைமுக்கு கிளப்பி கூட்டிட்டு வந்து ட்ரெயின் ஏறி வந்திருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏய், என்னடி உன் வீட்டுக்கார் பக்கத்துல இருக்காருன்னு ரொம்ப தான் பேசுற? அவன் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அப்படி தானமா பண்ணுவ? ஆருங்க மச்சான். ஏய், உங்க சண்டையெல்லாம் பெறவே வச்சுக்கிடுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசக்கூடாது. வாங்க உள்ள வாங்க எல்லாரும். ஐயோ, நான் ஒரு கிறுக்கி, வந்தவங்கள அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க உள்ள போலாம். வருமா? காஃபி, டீ, ஜூஸ், யார் யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நீ ரெடி பண்ணுவியா இல்ல வேற யாருமா? சமையலுக்கு தான் வள்ளியக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் லேடி, அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஓஹோ, அப்ப சரி. நீ இல்லாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நீ செய்யறதெல்லாம் மனுஷன் திம்பானா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? புள்ள அக்காவை பார்க்காம ரொம்ப நாளா இருந்தால, அதான் பார்த்த உடனே இருக்க ஒரு நாளை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருக்க ஒரு நாளா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நாங்கள் எல்லாரும் உன்னை பார்க்கணும் தான் வந்தோம். இன்னைக்கு நைட்டே எல்லாருக்கும் ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். என்ன நான் சொல்றேன், இன்னைக்கே ஊருக்கு போகணுமா? ஏன்னா கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல. ஆதிமா, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லைல்ல. நானும் அண்ணியும் ஒரே ஸ்கூலில் வேலை செய்கிறோம். எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருக்கு. லீவ் தர மாட்டாங்கன்னு உனக்கே தெரியும். தங்கச்சிக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. நாங்கள் எல்லாரும் நீ மாசமாக இருக்கங்கிற விஷயத்த கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு வந்துடணுங்கிறனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இடையில கண்டிப்பாக லீவ் விட்டதுக்கப்புறம் வரோம், சரியா? ஆமா, சரி, ஓகே. உனக்கு லீவ் தர மாட்டாங்க, சரி. இலக்கியா எப்படியும் எக்ஸாம் எழுதினால ஃபெயில் ஆகானே போக போறா. அதுக்கு எதுக்கு அவள் காலேஜ் போயிட்டு என் கூடயே இருக்கலாம்ல. அடிங்கு ஆளை பாரு ஆளை. நான்லாம் இப்போ சூப்பராக படிப்பேன். நான் ஃபெயிலே ஆகிறது இல்லை இப்பெல்லாம். பாஸ் பாஸ் பாஸ். பரவாயில்லையே, என் குழந்தையா நல்லாலாம் படிக்கிறாளா? ஆமா மச்சான், பிறவென்ன சும்மாவா? காலேஜ்ல வந்து கேட்டு பாருங்க, நான் எப்படி இப்ப கலக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, கலக்குவேன். நல்லா கதை விடாது என்ன? ஐயோ, போதும் நிறுத்துங்க. இவதான் அண்ணி, நான் ஒன்றும் பண்ணல, அவ தான் மொக்க போட்டுட்டு இருக்கா. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. போய் ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. அதேதான் உங்க அத்தையும் சொன்னாங்க. அர்ஜுன் தம்பியை தான் எங்க எல்லாத்துக்கும் ரூம் காட்ட சொன்னாங்க. ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னாங்க. வாங்கக்கா, வாங்க மச்சான் போலாம். என்ன மச்சான், உங்க மச்சானையும் அக்காவையும் மட்டும் வாங்க போலாங்கிறீங்க? இங்க ஒருத்தி குத்து கல்லாட்டு நிக்கிறேன், என்ன எதுவும் சொல்லல? என் குழந்தையாக்கு எனக்கு பக்கத்து ரூமே கொடுக்குறேன். கொழுப்பு அதிகமாயிருச்சு, இருடி உங்களை கவனிச்சுக்கிறேன். ஹலோ மாமா, கேக்குதா? கேக்குது டீச்சர்லாம். உனக்கு கேக்குதா இல்லையா? இப்பதான் கேக்குது. சென்னைக்கு போய் ரீச் ஆயிட்டீங்களா? வந்துட்டேன் மாமா. இப்பதான் அக்காவை பார்த்து பேசினேன்.
அப்புறம் ட்ரெயினில் வந்தது எல்லாருக்கும் டயர்டாக இருக்குது. அக்கா வீடு இங்கே ரொம்ப பெரிய வீடு, அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுத்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொன்னாங்க. இப்போ தான் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காந்துருக்கேன். அடடா, என் செல்லக்குட்டிக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னு டயர்ட் ஆயிருச்சோ? ஆமாம், அப்புறம் டயர்ட் ஆகாமையா இருக்கும். சரி சரி சரி, அப்போ ரெஸ்ட் எடு. ஆ, ரெஸ்ட் எடுக்கிறதா? இன்னைக்கு நைட்டே திரும்ப ரிட்டர்ன் போகணும். கொஞ்ச நேரம் தானே இருப்பேன். நான் அக்கா கூட பேசிட்டுமா? ஆமாம் மாமா, லீவ் விட்டுட்டாங்கன்னா கூட கொஞ்சம் 2-3 நாள் இருக்கலாம். லீவும் இல்லையா, எனக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் வேலையும் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் எனக்கு லீவ் விட்டாங்கன்னா யார் கூடயாவது நான் ஒரு 2-3 நாள் வந்து இருந்துட்டு போகலாம். சரி ஓகே, இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நாளைக்கு இங்கே வந்து பழையபடி என் மூஞ்சி தான் பார்த்தாகணும். உங்கள் மூஞ்சி பார்க்குறது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே, சந்தோஷம் தானே? சரிம்மா, சாப்பிட்டியா ஏதாச்சும்? இல்லை மாமா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கேன். இனிதான் போய் டீ குடிக்கணும். சரி சரி, போய் குடி. ட்ராவல் பண்ணி போயிருக்கேன்னு சொல்லி ஒழுங்காக சாப்பிடாம இருக்காத. ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தண்ணி குடி, சரியா? வெயில் அப்படி கொளுத்திட்டு இருக்கு, தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. ம், ஓகே ஆஃபீஸர். சரி சரி, சாப்பிட்டுட்டு உன்னால் முடிஞ்சால் மெசேஜ் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஓகே, ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும் கூப்பிடு. என்னம்மா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ என்ஜாய் பண்ண, ஓகேவா? என் மேலே ஏதாச்சும் கோவமா? எதுக்கு? நான் இப்படி வந்துட்டேன்னு. சேச்சே, அடலூசு, இதுக்கெல்லாமா நான் கோவப்படுவேன்? ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணிட்டு வா. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். என்ன கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று தான். நானும் மிஸ் பண்ண தெரியுமா? ஒரே ஊருக்குள்ளே இருந்தும் ஒழுங்காக பார்த்துக்க முடியலங்கிறது வேற. இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோமேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி விடு தங்கம், நீ ரொம்ப நாள் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். எப்படியும் நாளைக்கு காலையில் இங்கே வந்துட போகிற. நாளைக்கு நம்ம மீட் பண்ணிக்க போகிறோம். பிறவு என்ன, ஃபீல் பண்ணாமல் அந்த டேவை ஜாலியாக மூவ் பண்ணிக்கோ, ஓகேவா? ம், சரி மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைடா, வயலுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் வேலை இருக்குது. ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். காலையில் வயலுக்கு போகும்போது சாப்பிடாம போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறதோ எனக்கு ஒன்றும் புரியல. கத்தாத கத்தாத கத்தாத, நான் வரும்போது காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். நான் போகிறதுக்குள்ளே பசி எடுத்தா நான் வயலில் தானே இருக்கேன், இளநீ குடிச்சிக்கிறேன். இந்த இளநீ, டீ, காஃபி அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு சாப்பாடு, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம்லாம் எடுத்துக்கணும். ம். சரிடி தங்கம், உன் பேச்சுக்கு மீறி ஏதாவது சொல்லுவேனா? இல்லைக்காம்மா, வா சாப்பிடலாம். ஐயோ, அம்மா கூப்பிட்றாங்க மாமா, சாப்பிட கூப்பிட்றாங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறேன். யாரும் இல்லைன்னா கால் பண்ணுறேன். எப்படி எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, ஏதாவது ஒரு கேப் கிடைச்சாலும் கூப்பிட்றேன், ஓகேவா? பை பை பை, லவ் யூ உம்மா உம்மா உம்மா. சரிம்மா, சரி, பாரு பாரு, லவ் யூ அம்மா. குளிச்சாச்சா மைனி? குளிச்சாச்சு மைனி. உள்ளே இருக்க ரூம் உங்களுக்கு ஓகேவா மைனி? சரிப்பட்டு வரலன்னா சொல்லுங்கள், வேறு ரூம் தாரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி. நாங்கள் எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்கு ஒரே பாத்ரூம் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அது போக ஹாலில் தான் எல்லோரும் ஒன்றா கிடப்போம். இங்கே நீங்கள் தனித்தனி ரூம் கொடுத்துருக்கியே எல்லாருக்கும். இது எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்குமா என்ன சொல்லுங்கள்? அப்படி இல்லைல்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க. அப்போ உங்களை எப்படி கவனிக்கணுமோ நான் தானே கவனிச்சுக்கிடணும். நமக்குள்ள அப்படி என்ன மைனி? அப்படி எது எனக்கு வசதி கம்மியாக இருந்தாலும் நம்ம வீடு தானே, அப்படி நினச்சிட்டு போயிட வேண்டியதான். அது சரிதான், இருந்தாலும் கேட்டுக்கிடணும்ல. சரி சாப்பிடுவோமா மைனி? கொஞ்சம் பொறுக்கட்டு, எல்லாம் குளிக்க போனவியே ஆளையே காங்கலை. தனித்தனி ரூமு கொடுத்ததும் கொடுத்தியா, எல்லா ரூமை பார்த்துட்டே உட்காந்துட்டாவ. இதுக்கு தான் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியது. இருக்கட்டும் மைனி, எல்லாரும் ட்ரெயினில் வந்து அசதியாக இருப்பாவல்ல. இருக்கட்டும், பொறுமையாக வரட்டும். சரி மைனி, எல்லாரும் வந்த பிறகு சாப்பிட்டுக்கிடலாம். சரி மைனி, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் வந்த பிறகு நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாம் செய்ய சொல்லியாச்சு. எல்லாம் செஞ்சும் வச்சாச்சு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிடலாம். ஐயோ, எதுக்கு மைனி அத்தனை செய்ய சொன்னீங்க? ஏன் மைனி, என்னாச்சு? நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றுனா ஒன்று. இட்லினா இட்லி தான் எல்லாருக்கும் அன்னைக்கு, தோசைனா எல்லாருக்கும் தோசை தான், அப்படி தான் சாப்பிடுவோம். நீங்கள் என்ன ஒரு நேரத்துக்கு இவ்வளோ செய்ய சொல்லியிருக்கிய? அப்படி இல்லை மைனி, இப்போ நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிய. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி சப்பாத்தின்னு ஒவ்வொன்றும் பிடிக்கும்ல. அப்போ எல்லாமே இருந்துன்னா பிடிச்சவே எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம்ல. இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் அப்படிதான் மைனி பழக்கம். பரவாயில்ல, அங்கே நீங்கள் எப்படி பழகினாலும் இங்கே நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இன்னைக்கு மதியானம் ஹோட்டல் போய் சாப்பிடுவோம், நாளைக்கு நான்வெஜ் வீட்டில் செஞ்சுக்கிடுவோம். என்ன மைனி? ஐயோ, நாங்கள் இன்னைக்கு ராத்திரிக்கே கிளம்பணும். என்ன மைனி இது, வந்ததும் வராததுமா இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்றிய? இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கிய, அதுக்குள்ளே ராத்திரிக்கே கிளம்பணும்னா எப்படி? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மைனி. என் மகன் மாசமாக இருக்கான்னு நீங்கள் ஃபோன் போட்டு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பிள்ளையை பார்க்க வராமல் இருக்க முடியல, மனசு கேட்கல. அதனால தான் எல்லாரும் ஒரு பார்க்கலான்னு வந்துட்டோம். சின்னவளுக்கு பரீட்சை நடந்துட்டுருக்கு, காலேஜுக்கு லீவ் போட முடியாது.
அவளுக்கு தெரியும்ல, என் மகனும் மருமகளும் ஒரே ஸ்கூலில் தான் வேலை பார்க்காவ டீச்சரா. அங்கேயும் பரீட்சை நடக்கிறதுனால லீவு தர மாட்டாவ. அதனால தான் ஒரு நாள் லீவு கிடச்ச உடனே சரி ஓடி வந்து பார்த்துருவோன்னு வந்துட்டோம். அவியலுக்கும் வேலை கிடக்கு. எனக்கு பெருசாக வேலை இல்லை தான். நான் இங்கே இருந்துட்டேன்னா அங்கே வீட்டில் யாரும் வேலை செய்யறதுக்கு கிடையாது. என் மாமியார் ஒத்தைக்கு பார்த்துக்கிட மாட்டாவ. அது கொஞ்சம் சரிப்பட்டு வராதுல. அதான் இப்போ எல்லாரும் ஒன்றா வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போவோன்னு வந்தாச்சு. இனி பிறகு சின்னவளுக்கு பரிச்சை முடிஞ்சோடனே அவளை கொஞ்சம் அனுப்பி விடுறேன். பிறகு என் மகனுக்கும் மருமகளுக்கும் லீவ் வந்துடும்ல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் லீவு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ வந்து பார்த்துக்கிடுறோம். நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதியே. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இருந்தாலும் எனக்கு உங்களை அனுப்ப மனசே வரமாட்டேக்கே. என்ன பண்ணுறது மைனி, அவிய பொழப்ப பார்த்தாகணும்ல. நீங்கள் எதுவும் சங்கடப்படாதே, சீக்கிரமே வருவோம். என்ன மைனி, நான் இருப்பியன்லாம் நினச்சேன். வார மைனி சீக்கிரம். சரி மைனி. இல்லை மாசமாக இருக்கால, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா? அவளை நான் என் மக மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அர்ஜுன் மட்டும்தான். எனக்கு பிள்ளை இல்லைன்னு இத்தனை வருஷம் நான் இருந்த குறையவே என் மருமக தான் தீர்த்து வைக்கா. எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கா. அவளுக்கு ஒன்றுனா நான் பார்த்துக்கிடாம விட்டுருவேனா சொல்லுங்க? அவளை தங்க தட்டில் வச்சு தாங்கிறக்கு என் மகன் இருக்கான். அது போக நான் இருக்கேன், அவிய மாமனார் இருக்காவ. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடுவோம். நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அந்த ஒரே ஒரு இதுதான் மைனி. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் புள்ள அங்கே நல்லா இருக்கான்னு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அவள் கொஞ்சம் கோவப்படுவாதான், வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாதான். மனசில் ஒன்றையும் வச்சுக்கிட மாட்டா. நீங்கள் எதுவும் தப்புனா அவட்ட பொறுமையாக சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிடுவா. ஐயோ மைனி, இது வரைக்கும் அவள் பண்ணுறது எதுவுமே தப்புன்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு அவள் நடந்துக்கிட்டதே இல்லை. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் இருப்பா. ரொம்ப சந்தோஷம் மைனி. குளிச்சுட்டு வந்தாச்சா? குளிச்சுட்டேன். சரி, கீழே போவோமா? உடனே கீழே போகணுமா என்ன? இரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவோமே. சரி பேசலாமே. இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கலாம். நம்ம ரூம்லாம் ஊரில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களா எவ்வளோ பெரிய ரூமுன்னு. சூப்பராக இருக்குல்ல அரவிந்து? ஆமாம், நல்ல பெரிய ரூம் தான். அதே மாதிரி நல்ல ஏசியும் போட்டுக்காவ. வெயிலுக்கு நல்லா குளுகுலுன்னு இருக்கு. நீயும் உங்கள் வீட்டில் ஏசிலெல்லாம் இருந்து வளர்ந்தவ தானே? என்ன கட்டிட்டு தானே இப்போ இப்படி இருக்க? ஆமாம், உன்னை கட்டிட்டு கஷ்டப்படுறேன். போடா எருமை மாடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ரூம் ஏன் பெருசாக இருக்குன்னு சொன்னா, எங்கள் வீட்டிலலாம் ரூம் சின்னது தான். ஏசி இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை, டக்குன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி சரி, அதெல்லாம் விடு. பசிக்குது, வா கீழே போகலாம். எனக்கும் தான் பசிக்குது. ஆமாம், பசிச்சா கீழே போனால் தானே சாப்பிட முடியும். கீழே போய் பிறவு சாப்பிட்டுக்கிடலாம். அடடா, என்ன இது? பசிக்குதுங்கிற, கீழேயும் வர மாட்டேங்கிற. அப்போ உனக்கு மேலே கொண்டு வந்து கொடுக்கணுமா? அட மக்கு. ஹலோ, நான் ஒன்றும் மக்கள், நான் ஒரு டீச்சர். ஓகே, நானும் டீச்சர் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. வா, டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஏய் என்ன பண்ற? அடி வாங்க போற நீ. இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. நம்ம இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கோம். உன் தங்கச்சி வீடு. நம்ம வீடோ நம்ம வீடு இல்லையோ, எங்கனாலும் நீ தானே ஏன் பொண்டாட்டி. ஆமாம், நான் இல்லை நானும் சொல்லலையே. அப்போ கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு போகலாம். நீ பேச கூப்பிட்டா பேச மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு பசிக்குது. சரி, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போகலாமே. இந்த சாரியில் நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இந்த சாரி நான் ஆல்ரெடி நிறைய தடவை கட்டியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் என்ன சாரிக்கு புதுசா? இல்லை, எப்பயுமே இந்த சாரி கட்டினா நம்ம ஊரில் தான் இருப்ப. இன்னைக்கு சென்னையில் வந்து இவ்வளோ பெரிய ரூமில் ஜம்முன்னு கட்டிட்டு நிற்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியாச்சும் நான் சாகிறதுக்குள்ள உனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி அதில் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குவேன். கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசுற? நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம கிட்ட நல்ல உழைப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. யாரையும் ஏமாத்தி பழக்கல. நல்லா தானே இருக்கும். கடவுள் நம்மள நல்லா தான் வச்சிருப்பாரு. சரியா? லவ் யூ. லவ் யூ டூடி தங்கம். அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசையும் கொளத்து உடம்பு கூசுது. புல்லரிச்சு பாவம் என்ன போலவே அலப்பாயுதே. நிலவில் காயும் வேட்டி சேலையோ நம்ம பார்த்து சோடி சேருது. சேர்த்து வச்ச காத்து துதி பாடுது, சுதி சே. நல்ல வேலை, அடிக்கிற வெயிலுக்கு ஆத்து பக்கம் வந்துட்டோம். ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே கூட நல்ல சலசலன்னு காத்து வருது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, புழுக்கம் தாங்க முடியல. சரி, அழகா வழியில் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி சூப்பராக ஒரு குழியில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். முத்துவை அப்பவே வர சொன்னேன். நீங்கள் முன்னாடி போவாங்க, நான் வரேன்னா. ஆளையே காணும். சரி, குளிச்சுட்டு ஃபோன் போட்டு எப்போ வருவா என்ன ஏதுன்னு கேட்பேன். அப்பா, கண்ணிலேயே நல்லா சோப்பு விழுந்துருச்சே. சோப்பு எங்கே இருக்குன்னு வேற தெரியல, தண்ணி இந்த பக்கம் வேற இருக்குன்னு தெரியல. கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருக்கு. ஓ, அடிக்கிற வெயிலுக்கு ஆத்தங்கரையில குளியல் நடக்குதா? முத்து வந்துட்டா போல. முத்து, கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கு. கண்ணில் சோப்பு வேற போட்டுட்டு சோப்பு எங்கேயோ கீழே நழுவி விழுந்துட்டு. எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுமா. ஓ,
உன் பொண்டாட்டி வந்துட்டான்னு நினச்சிட்டியா மாமா? வந்தது உன் பொண்டாட்டி இல்லை, நான் தான். எடுத்து கொடுமா. எடுத்து மட்டும் கொடுக்கல மாமா, உன்னை குளிப்பாட்டி கூட விடுறேன். கள்ளி, நான் எதுவுமே சொல்லல. ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஓஹோ, ஆத்தங்கரையில யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினப்பு, அப்படிதானே? சரி சரி, நான் எதுவும் சொல்லல. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. என்னங்க? ஆ, பக்கத்துல இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ கத்துற? ஏய் ஸ்வேதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாமா, இவ்வளோ நேரம் பண்ணும்போது கம்மன் இருந்துட்டு நீ எப்போ வந்தேன்னு ஆச்சரியமா கேட்குறீங்க? முதல்ல தள்ளிப்போ. முத்து, முத்து. அக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? ஐயோ, இங்க நாங்க பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டீங்களாக்கா? ஏய் ஸ்வேதா, என்ன மாமா? நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அட என்ன மாமா இது, நீங்க தானே சொன்னீங்க ஆத்தங்கரைக்கு குளிக்க போறேன், நீயும் வான்னு கூப்பிட்டீங்களே. நான் கூட நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னேனே. முத்து, அவ சொல்றது எதுவும் நம்பாத. அவ போய் சொல்றா. நான் அவளை ஒன்றும் கூப்பிடல. உன்கிட்ட மட்டும்தான் நான் ஆத்தங்கரைக்கு போறேன்னே சொன்னேன். நீ தான் பிறகு வரேன் போங்கன்னு சொன்ன. இவ எப்போ வந்தானே எனக்கு தெரியாது. நான் நீனு. ஐயோ, அக்காவை பார்த்தோன்னா அப்படியே எப்படி மாமா இப்படி மாத்தி பேசுறீங்க? ஏய் என்ன? அட போங்க மாமா, இவ்வளோ நேரம் நான் குளிப்பாட்டி விடும் போதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ அக்காவை பார்த்தோன்னா நான் இவ்வளோ கூப்பிடவே இல்லைன்னு சொல்றீங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்க? முத்து, இவ சொல்றது நம்பாதம்மா. நான் நீ தான் வந்திருக்கேன்னு நினைச்சுதான் கண்ணில் சோப்பு நோறு பட்டுடுச்சுன்னு சோப்பு கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்துட சொன்னேன். நான் நீனு நினைச்சிட்டம்மா. அது எப்படிக்கா? பக்கத்துல யாரு நிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு கூடவா தெரியாம இருப்பாரு மாமா? மாமா எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? நம்பாதீங்க மாமாவை. எல சண்முகம், சொல்லல. நேத்து தான் நீயும் நானும் ரோட்ல அழகா ஓடி திரிஞ்சு விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள வருஷமும் காலமும் எவ்வளோ வேகமா ஓடுது பத்தியா? ஆமா மாப்ள, நம்ம சின்ன வயசுல காட்டுக்குள்ள சோறாக்கி தின்னது, புளியங்காய் பறிச்சது, ஆடு மேய்க்க மாடு மேய்க்க ஓடினது, கடலை பறிக்க போறது, வேற ஆள் வயல்ல மாங்காவை திருடிட்டு ஓடினது. ச்சே, அதெல்லாம் எப்பேற்பட்ட நினைவுகள் தெரியுமா? அதான் பாருல, அப்படி சுத்திட்டு இருந்த நமக்கு காலம் ஒரு நாள் உன்னையும் என்னையும் பிரிச்சு உனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு அப்படியே போச்சு. கொஞ்ச நாள்ல நீயும் குழந்தை பெத்து நான் குழந்தை பெத்து இத்தனை வருஷம் அந்த குழந்தைங்கள வளர்த்து இப்படி இருந்த சூழ்நிலையில 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். இப்போ 2 பேரும் சம்மந்தியாகி இப்ப தாத்தாவும் ஆக போறோம். ஆமா, அதுக்குள்ள நமக்கு தாத்தா ஆகிற வயசு வந்துட்டு பாரான். இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ல. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்காவ. நம்ம பிள்ளை இப்படி மாசமா இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம 2 பேர் வீட்டுக்கும் ஒரு குட்டி தம்பியோ பாப்பாவோ அழகா வரப்போகுது. பேரனா இருந்தாலும் சரி பேத்தியா இருந்தாலும் சரி, அதை தோல்லையும் மாரலையும் போட்டு அதை வளர்த்து எவ்வளோ தூரம் ஆளாக்க முடியுமோ ஆளாக்கிட்டு கடைசி காலத்தில் கண்ணை மூடி போக வேண்டிதான். அது சரிதான்ல. ஆனால் சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நினச்சிருப்போமா வருங்காலத்தில் நீயும் நானும் தான் சம்மந்தி, நம்ம 2 பிள்ளைகளும் சேர்ந்து தான் நம்ம தாத்தா வாக்கோம்லாம். எங்க நம்ம டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஒன்றுமா தான் சுத்துறோம். கடவுள் நம்மளை இப்படி சம்மந்தி ஆக்குவார்னு கனவா கண்டோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறலையா? அது சரிதான் ஐயா. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாய்யா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் மகளை நல்லா பார்த்துக்க என்னையா. ஏல, இதெல்லாம் நீ சொல்லணுமா? எங்களுக்கும் அவள் மக மாதிரி தான். மக மாறி இல்லை, மகளே தான். அப்படிதான் நாங்களும் அவளை பார்க்குறோம், அவளும் எங்களை பார்க்குறா. நம்ம பிள்ளைக்கு ஒன்றுனா நான் பார்க்காம விட்டுருவேனா? அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவேன். நாங்கள் பார்த்துக்கிறது என்ன? அர்ஜுன் அவளை தாங்குன்னு தாங்குறான். நீ வேற. நம்ம கூட அப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. ஆஸ்பத்திரி செக்கப் முடிஞ்சு அவளை தூக்கிட்டே தான் வரான். கீழே இறக்கியே விடல தெரியுமா? எங்கள் முன்னாடி வந்து ஏன் பொண்டாட்டி நான் ஏன் இறக்கி விடணும்னு சொல்லி அவள் மாசமா இருக்காளாம். அவள் கால் தரையிலேயே படப்படாதான். அவளை நல்லா பார்த்துக்கிடணும்னு அப்படி பார்த்துக்கிறான். உன் மருமகன் இருக்கும்போது உனக்கு என்னல கவலை? அவளை நல்லா பார்த்துக்குவான். அவள் இங்கே சந்தோஷமா இருப்பாள். நீ நிம்மதியாக இருக்கலாம். வேற எவன் வீட்டுக்கோ நீ கட்டி தரல, உன் நண்பன் வீட்டுக்கு கட்டி தந்திருக்க. அப்போ உன் நண்பன் உன் மகளை எப்படி பார்த்துக்குவான்னு நீ நினச்சிப்பாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் அங்கே தைரியமாக இருக்கேன். இல்லைன்னா என் மகளை நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓடி வந்து பார்க்க தெரியாமையா இருக்கு.
அந்த வீட்டில் அப்படி அவளுக்கு எந்த குறையும் வராதுங்கிற நம்பிக்கையிலே தான் நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் சாகிற வரைக்கும் நீ வச்சுக்கலாம். நான் நல்லா பார்த்துக்குவேன். அது போதும்யா. என்னடி எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்கே வந்து உட்காந்துருக்க, என்னாச்சு? ஏன் நான் உன் ரூமில் வந்து உட்காரக்கூடாதோ? மேடம்க்கு நிறைய வேலை இருக்குமோ? அட லூசு, வேலைலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன தேடி இங்கே வந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடி. என்னதான் நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நீ இல்லாமல் எனக்கு அங்கே போர் அடிக்குது தெரியுமா? அங்கே சண்டை போட ஆள் இல்லை, எனக்கு சோறு ஊட்ட ஆள் இல்லை. நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட தான் அங்கே ஷேர் பண்ணிப்பேன். நீ அங்கே இல்லைங்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரிங்க, ஒரு 2-3 நாள் இருக்க மாதிரி இருந்தால் கூட நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் தான் இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேனே, அதனால தான் இருக்க கொஞ்ச நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்துட்டேன். ட்ரெயினில் போகும்போது கூட நைட்டு தூங்கிட்டே போயிடுவேன், காலேஜ் போயிடுவேன், அது பிரச்சனை இல்லை. இருக்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். பரவாயில்லையே, நான் இல்லாதப்போ தான் என் அருமெல்லாம் புரியுது. நான் வேலைக்கு போயிருந்த டைமில் கூட வீட்டுக்கு வந்தால் என் கூட சண்டை தான் போடுவேன். ஆனால் இப்போது என்னை மிஸ் எல்லாம் பண்ணுறியா? உனக்கு என்னப்பா எங்கள் ஞாபகமே வராது. மச்சான் ஒன்று சூப்பராக பார்த்துக்குவாரு. அது போக உங்கள் அத்தை மாமா, பெரிய வீடு, ஜாலியாக இருப்பேன். எங்களெல்லாம் நினச்சி பார்ப்பியா? ஏண்டி அப்படி சொல்கிற? உங்களெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா என்ன? என்னதான் பெரிய வீடாக இருந்தாலும், அன்பாக பார்த்துக்கிற புருஷன், மாமனார் மாமியார்னு இருந்தாலும், இத்தனை வருஷம் நான் வளர்ந்த வீடையும் உங்களையும் எப்படி என்னால் ஈஸியாக மறக்க முடியும்? நான் எவ்வளோ நாள் உங்களெல்லாம் நினச்சி மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் வேலைக்கு போகும்போது கூட எனக்கு பெருசாக எதுவுமே தோணாது. சரி, நம்ம வெளியூரில் வேலை செய்கிறோம், அவங்க அங்கே இருக்காங்க, அவ்வளோதான் தோணுமே தவிர வேறு கஷ்டமாக ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் கல்யாணம் ஆகி இங்கே வேறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் உங்கள் கூடயே இருந்திருக்கலாமோலாம் நிறைய நாள் யோசிச்சுருந்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனமோ மாமியார் வீடோ இப்படி பிரிஞ்சு போய் தான் ஆகணும். அப்படி தானே இந்த சமுதாயம் வச்சுருக்கு இத்தனை வருஷமா. அதுவும் சரிதான்க்கா. ஆனால் முன்னெல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒன்றா இருந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு பிடிச்சா சேர்ந்துருக்காங்க மாமனார் மாமியார்னு, பிடிக்கலன்னா தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதே. அதுவும் சரிதாண்டி. இப்போ நான் இவங்க கூட சேர்ந்துருக்கேன் அப்படின்னா அர்ஜுன் இவங்களுக்கு ஒரே பையன். அது போக எனக்கு பெருசாக இங்கே வேலை வேறு எதுவுமே எனக்கு டென்ஷன் அப்படி கிடையாது. நான் தினமும் வேலைக்கு போகிறேன், வரேன், இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், சிரிக்கிறேன், சாப்பிட்றேன், என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில வீட்டிலலாம் அப்படி இல்லைல்ல, ரொம்ப கொடுமையாக இருக்கும். அவங்க அதை சகிச்சுட்டு அங்கே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாதே. 23 வருஷம் நம்ம வீட்லேயும் தான் எறும்பு அண்டாமல் நல்லா பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு உங்களை நம்பி வரும்போது பசங்களும் நம்மளை நம்பி வர்றது தப்பு கிடையாதுடி. நான் உனக்கும் அதை தான் சொல்லுவேன். நாளைக்கு நீயுமே ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது உன்னால் அந்த குடும்பத்தில் மேனேஜ் பண்ண முடியும், இருந்துப்ப, அவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்காங்கன்னா இருந்துரு. ஆனால் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அதை சகிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா விட்டு இத்தனை வருஷம் வளர்த்த வீடை விட்டுட்டு தனியாக போறியோ, அந்த மாதிரி உன் வாழ்க்கை துணையும் உன்னை நம்பி வந்தால் நீங்கள் 2 பேர் தனியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. தனியாக நம்ம லைஃப் லீட் பண்ணும்போது தான் நிறைய பக்குவம் நமக்கும் கிடைக்கும், அனுபவமும் கிடைக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு மன தைரியம் இருக்கும். எல்லாத்தையுமே ஒருத்தரை சார்ந்தே நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அதுவும் சரிதாண்டி. உனக்கு அடுத்து எப்போ கல்யாணம்? நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு. அது ராகு காலமாச்சே. பரவாயில்ல, நீ பேசுகிற வாய்க்கு அதுலேயே கல்யாணம் பண்ணிட்டு போ, நல்லா தான் இருப்பேன். பாத்தியா, இப்போதான் ஒரு 5 நிமிஷம் உன்ட்ட பாசமாக பேசலான்னு வந்தேன், அதுக்குள்ளே உன் வேலையை காட்டுற பத்தியா? அது என்னமோ தெரியல வாளு, உன்கிட்ட சண்டை போடாமே இருக்க முடியல, சண்டை போடவும் முடியல, அப்படி இருக்கு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிட்டோமா, சண்டை போட்டுக்கிட்டே. சண்டை போடலைனா தான் அன்றைக்கி என்னமோ மாதிரி இருக்கு. சரி, எப்போ எக்ஸாம் முடியுது? இன்னும் கரெக்டாக 1 மாதம்தாக்கா காலேஜ். ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு, இனி மாடல் எக்ஸாம் போயிட்டுருக்கு, அடுத்து செமஸ்டர் வந்துடும். சரி, அரியர்ஸ்லாம் 2 அரியர் தாண்டி இருந்துச்சு, கிளியர் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சூப்பர். இந்த வருஷம் லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா, இது மட்டும் அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணிடு. இதுக்கு முன்னாடி நீ வச்ச அரியர் கூட காலேஜ் போகும்போது அப்படியே எழுதி நெக்ஸ்ட் செம்மில் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அரியர் வச்சா ஊருக்குள்ளே காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் எங்கே காலேஜ் போகிறேன்லாம் கேட்பாங்க. அது உனக்கும் சங்கடமாக இருக்கும், வெளியும் 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி எடுத்துரு, ஓகேவா? சரிடி. அக்கா. என்னடி அக்கான்லாம் கூப்பிடுற? இல்லடி, நீ மாசமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தாண்டி. எனக்கு அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் ரொம்ப அழுதுட்டேன். நம்மளே குழந்தைத்தனமாக இருக்கோம், நமக்குள்ள ஒரு குழந்தையான்னு என்னால் நம்பவே முடியல தெரியுமா? அதே தான் நானும் யோசித்தேன். நம்ம இன்னும் அக்காவும் தங்கச்சி இப்படி சண்டை போட்டுட்ருப்போம், விளையாட்டுத்தனமாக அப்படி சுற்றிட்டு இருப்போம். ஆனால் பாரு, இப்போ நீ ஒரு அம்மாவாக போகிற. நீ மட்டும் இல்லை, நானும் அம்மா தானே. சித்திங்கிறவ இன்னொரு தாய்க்கு சமம் தானே. நான் உன் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டி, நீ நல்லபடியாக பெற்றுக்கொடு. ஏண்டி, என் குழந்தை உன் குழந்தைன்னு வேறையா? நம்ம குழந்தை, நீ நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆமாண்டி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேள்விப்பட்டோன்னே குழந்தைய பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. நானும் அம்மா பொறுப்பாக நடந்துக்கணும். இனிமேல் குழந்தைய பார்த்துக்கிறது, சோறு ஊட்டுறதுன்னு எல்லாமே பண்ணணும்ல. நான் தான் எல்லாமே பண்ணிவிடுவேன், சரியா? சரிடி, உனக்கு இல்லாத உரிமையா? எல்லாமே நீயே பண்ணிவிடு, சரியா? ஆனால் ஒரு கண்டிஷன்.
கண்டிஷனா? அது என்ன கண்டிஷன்? உன் குழந்தை ஆய் போனா உச்சா போனாலாம் என்னால் கழுவ முடியாது. அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து கூட அப்போ தான் நான் பார்த்துக்குவேன். ஆஹா, நல்லா இருக்குடி உன் நியாயம். குழந்தை வேணுமா, குழந்தைய பார்க்கணுமா, கொஞ்சணுமா, சோறு ஊட்டணுமா, தாளாட்டணுமா, சீராட்டணுமா? குழந்தை கக்காவை மட்டும் தொட மாட்டியோ? குழந்தை கக்கா போனால் அதை எடுத்து போட்டு அழகாக கழுவி நீதான் விடணும். ஐயோ அக்கா, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு என்ன கோவமா போறீங்க போல? நான் எவ்வளவோ சொன்னேங்க்கா, வேண்டாம் வேண்டான்னு. மாமா தான் நீதான் முதுகு தேய்ச்சி விடணும்னு சொன்னாரு. அவரு சொல்லும்போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் பண்ணிட்டேன். ஏய் வாய முடி, அங்கே என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் ஏதாவது பண்ணியிருப்ப, அவரால் ஒன்றும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. இன்னும் நீங்கள் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்கக்கா. என்ன பண்ணுறது, அவர் உங்களை அப்படி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காருல்ல. மாமாக்கு நான் வந்ததுலேருந்து என் மேலே ஒரு கண்ணு, அதனால் உங்களை ஏமாத்திட்டு என்கிட்ட ஜாலியாக இருக்காரு. அது உங்களுக்கு என்னைக்கு தான் தெரிய போதோ. ஏய் அவரை பற்றி தப்பாக பேசாதடி. நான் எதுக்குக்கா தப்பாக பேசணும், நடந்ததை சொன்னேன். இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து என் புருஷனை பற்றி ஏதாவது தப்பாக வந்துச்சு அவ்வளோதான். என்னையே அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஏய் முடிஞ்சதை பண்ணுடி, ஆளப்பாரு. என் மேலேயே கையை வச்சிட்டல, என்னோட முழு சுயரூபம் இன்னும் உனக்கு தெரியலடி. தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ஏண்டா அவள் வழியில் போனோம், ஏண்டா அவளை அடித்தோம் அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக வெந்து சாகணும். பாரு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பொறுத்திருந்து பாரு. முத்து முத்து, ஸோ கோவத்தில் போயிட்டா போலியே. ஏய் ஸ்வேதா, என்ன மாமா? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு நான் தான் அழுகணும். சாரி மாமா, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோட அத்தை பையன் தானே, அதனால உங்ககிட்டயும் அக்கா கிட்டேயும் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன். ஆனால் அக்கா என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க மாமா. என்னது? முத்து அப்படி பேசினாளா? ஆமாம் மாமா, இந்த விஷயத்தில் நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன். அக்கா அப்படிதான் பேசுனாங்க மாமா. அதுவும் நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, இப்படிலாம் அவங்க கூட தப்பாக வச்சு பேசினா இதெல்லாம் நியாயமா? நாளைக்கு என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது. அப்படி பேசிட்டு என்ன அரைஞ்சிட்டு போயிட்டாங்க மாமா. ஐயோ, அவள் ஏன் அப்படி பேசினான்னு எனக்கு தெரியல ஸ்வேதா. நீ பண்ணதும் தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் அவள் என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் அவள் கண்ணு முன்னாடி விளாண்டுட்டு இருந்தா அவளுக்கும் கோவம் வரதான் செய்யும். அதுக்குன்னு நீ பண்ண தப்புக்கு அவள் அப்படி நம்மளை சேர்த்து வச்சு பேசியிருக்கக்கூடாது தான், உன்னை அறிஞ்சிருக்கக்கூடாது தான். என்னதான் இருந்தாலும் உன்னை இப்படி பண்ணாதான்னு சொல்லி திட்டி இருந்திருக்கலாம். அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது. அடிக்கிறதும் நம்மளை அசிங்கமாக பேசுகிறதும் தப்பு. நான் அவகிட்ட என்னென்னு பேசிக்கிறேன், நீ அழுகாதம்மா. நீ கண்ணத்தோட இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் பண்ணாத ப்ளீஸ், சரியா? சரி மாமா. எவ்வளோ நேரமாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரிங் போயிட்டே தான் இருக்கேன். ஆனால் மாமா எடுக்கவே மாட்டேங்கிறாவ. என்னதான் ஆச்சு இந்த மாமாக்கு? ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால தான் சரி எப்படியாவது பேசலான்னு பாத்ரூம்குள்ளே வந்து பேசலான்னு வந்தேன். ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை. என்ன செய்ய? சரி இன்னைக்கு நாளைக்கு காலையில் தான் போய் வீட்டில் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஃபோன் கையில் தான் இருக்குன்னு தான் சொன்னார். வெளியே எங்கேயும் போயிருப்பாரோ? சரி ஓகே பார்ப்போம். அம்மாடி நாங்கள் போயிட்டு வரேன். என்னமாக்கா, உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கிடணும், நல்லா சாப்பிடணும். வந்த உடனே எல்லாரும் கிளம்புனா எனக்கு கஷ்டமாக இருக்குல்லம்மா. இங்கே கூட கொஞ்சம் 2 நாள் இருந்துட்டு போகிற மாதிரி வந்திருக்கலாம்ல. மக்களே சீக்கிரம் வந்துடுவோம் சரியா? நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அப்பப்போ நான் அம்மா எல்லாரும் வந்து பார்த்துக்கிடுறோம். அண்ணனை அனுப்பி வைக்கிறோம், தங்கச்சி அனுப்பி வைக்கிறோம். நீ எங்களெல்லாம் நினச்சி எந்த கவலையும் படாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்கு அங்கே நிம்மதியாக இருக்க முடியும். என்ன மக்களே? ஆமாடி, சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பினா தானே எங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். ஆதிமா, நாங்கள் அப்படியேவா இருந்துட போகிறோம்? வந்தோன்னே பார்க்கவே மாட்டோமா? எதுக்கு இப்போ உம்முன்னு இருக்கா? சரி அக்கா, நான் லீவ் விட்ட உடனே இங்கே ஓடி வந்துடுவேன்க்கா. எதுக்குக்கா உம்முன்னு இருக்க? ஆதிமா எல்லாரும் சொல்கிறோம்ல, சிரிச்ச முகத்தோட எங்களை வழி அனுப்பி வைமா, நல்ல பிள்ளைல. சரி சரி சிரிக்கேன். நீங்கள் எல்லாம் சொன்னதை நம்பி தான் உங்களை விடுறேன். அப்படியே இருந்துட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஆமாம், எல்லாரும் அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கிடுங்க சரியா? முன்ன பார்க்காம எல்லாரும் எங்கே போக போகிறாவ? நிச்சயம் வந்து பார்ப்பாவும்மா. அர்ஜுன் எங்க மக்களே? அர்ஜுன் இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணணும்ல, அதனால கார் எடுக்க போயிருக்கான் தே. ஒரு காரில் எல்லாரும் போக சிரமமாக இருக்கும்ல,
நான் ஒரு கார் ஓட்டுறேன், அவன் ஒரு கார் ஓடட்டும். 2 பேரும் கொண்டு போய் அனுப்பி வச்சுட்டு வரோம். என்னம்மா? ஆ சரிங்க மாமா. உடம்ப பத்திரமா பார்த்துக்க. நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும். வெயில் நிறையா இருக்கு. நல்லா தண்ணி குடிக்கணும். என்ன? ஆ சரிண்ணா. எது பண்ணணும்னாலும் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கம்மா, சரியா? ரொம்ப வண்டியில அங்கிங்கன்னு அலையாதுன்னு. ம் சரிங்க அண்ணி. என்ன எல்லாரும் சொல்றது இருக்கட்டும், நீங்களும் எல்லாரும் பத்திரமா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், சரியா? ஏண்டி எருமை, கொஞ்சம் மாசம் பொறுத்துக்கோ. வளகாப்பு போட்டு அங்கே வந்துடுவேன். அப்புறம் பாரு உன்னை பாடாப்படுத்த போகிறேன். அட ஆமாம், இதை நான் மறந்தே போயிட்டேன். இனி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னெல்லாம் பாடுபடுத்த போறியோ தெரியலையே. எம்மா கல்யாணம் முடிஞ்சு அக்கா போயிட்டா. இன்னும் தான் 2 சண்டை கட்டிகிட்டே தெரியுதுவ. எப்போதான் நல்லா ஒத்துமையாக இருக்குமோ தெரியல. சரி. பிறகு என்ன பேசணும்னாலும் ஃபோன் போட்டு பேசிக்கிடலாம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ட்ரெயின்காரன் நமக்காக வெயிட் பண்ண மாட்டான். ட்ரெயின் ஓட்டுறவர் நம்ம என்ன சொந்தக்காரரா? சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்க. எல்லாம் பையெல்லாம் தூக்குங்க. அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இனி நாங்கள் நின்னா அவ்வளோதான். சரிக்கா, பாய். பாய்.